நொறுங்குண்டு நீ கர்த்தரை ஆராதிச்சுனா 7வது நாள் உன்னை கர்த்தர் ஏமாத்திட்டு இருப்பாரு. 6 நாள் நீ ஆராதிச்சீங்கன்னா உன் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனை நல்லா ஆராதிச்சுனா இந்த ஆராதனை ஒரு மகிமையான ஆராதனையா இருக்கும். அது தனி ஆராதனை, இது கிறிஸ்துவின் சரீரத்தோட ஆராதனை. நீ கர்த்தருக்குள்ள 6 நாள் ஆராதிச்சுன்னா 7வது நாள் ஆராதனை மகிமையான ஆராதனை. இந்த பாட்டை அந்த சவுதி அரேபியாவில் நர்ஸ் காங்கிரிகேஷன்ல அந்த வாலிப பிள்ளைகள் பாடும்போது அப்படி நல்லா தம் பிடிச்சி பாடும். எனக்கு இந்த பாட்டு பாடும்போது என் இறுதி நொறுங்கி போகுது. நான் உள்ளத்துக்குள்ள அழுகுறேன். ஏன் தெரியுமா? அந்த ஆபரேஷன் பொண்ணுக்கு என்னால் தம் பிடிச்சி பாட முடிஞ்சது. இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா தம் பிடிச்சி பாடினா எங்க தம் போயிருமோன்னு பயப்படுறீங்க. நான் உங்களை ஊக்கப்படுத்துறேன். நீ என்ன பண்ணணும்னா இந்த பாட்டெல்லாம் நல்லா ஆவியில நிரப்பி பாடினாதான் 3 கண்கள் காலையில் கட்ட சொன்னார். என்ன கண்? மாமிச கண்கள், அறிவை கண்கள், பரலோகத்தை பார்க்கிற கண்கள். நல்ல ஆவியில் எழுதுனா பரலோக காட்சிகளை கத்தோடு கத்துவார். பரலோக தரிசனம் நீ பாருங்க. வெளிப்படுத்தின 1வது அதிகாரத்துல அந்த பத்ம தீவுல அந்த யோவான் பரலோக தரிசனங்களை பார்த்து ஆராய்ச்சிங்க. அத்தனை பேரும் ஆசையோட சொல்ல பார்க்கலாம், நான் ஆராதிக்கும் பொழுது பரலோக தரிசனங்களை பார்த்து ஆராதிக்கிறோம். ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், ஒரே வறுமை, ஒரே தரித்திரம், ஒரே போராட்டம், உனக்கு வாழ்க்கை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை அப்படின்னா உனக்குள்ள அந்த எல்லாத்தையும் ஒரு மிதிச்சுட்டு நீ ஜெயிச்சுட்டு வரணும். கர்த்தருடைய அபிஷேகம் மேல வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால உன்னை கொண்டு வர முடியாது. நீ ஏறி வந்தீங்கன்னா மேல ஏறி வரலாம்.
இனிமே உன்னை நான் திருப்பில தூக்க மாட்டேன், தலையில் தூக்க மாட்டேன், கழுத்தில் தூக்க மாட்டேன். இனிமே உன் வாழ்க்கையை நீ உணர்ந்து பார்த்து நீ மேலே ஏறிவா என்கிற சத்தத்தை நான் கேட்டேன். ஏறிவா என்கிற சத்தத்தை நான் காதுகளிலே கேட்டேன். நீ நல்ல கையை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், இவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், நான் இவனோடு வாசம் பண்ணுவேன், நான் இவனோடு வாசம் பண்ணுவேன், இவன் என்னோடு வாசம் பண்ணுவான், இவன் என்னோடு வாசம் பண்ணுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகான பாடல். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ராஜா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, தாழ்மையில் இருந்தேன், உம்மை துதித்தேன். தாழ்மையில் இருந்தேன், உம்மை துதித்தேன். தேவனே உம்மை துதித்தேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, அந்த மருந்து பார்ப்பாரு. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். என்னடா நீங்க அந்த நன்றி ராஜான்னு தூக்குறீங்களப்பா, அப்ப கர்த்தர் உங்களை முகர்ந்து பார்த்து உன் உணர்வுகளை புரிஞ்சுப்பாரு. நீ பாடல, உன் உணர்வுகளை கர்த்தருக்கு தெரியப்படுத்துற. அல்லேலூயா. உன் ஃபீலிங்ஸ, உன் உணர்ச்சிகளை அப்படியே தூக்கி அப்படியே ஆவியில் நிரம்பி நல்லா உயர்த்தி, அதுக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நீ 6 நாள் ஆராய்ச்சினா 7ஆம் நாள் எப்படி பாரு. இந்த வாரம் தீர்மானம் எடுத்துக்கோ. இந்த வாரம் தீர்மானம் எடுக்காத, முட்டி போடு. கடவுளுக்கு நீ முதலிட தராம வாழ்க்கையில் நீ முதலிட வரமாட்ட. யாருக்கு முதலிட கொடுக்காம, கர்த்தருக்கு முதலிட கொடுக்காம you cannot come to first. You will always be lost because நீ கர்த்தரை தூக்கி கடைசியில் வைக்காத. காலையில் எழுந்திரிச்சு தனி ஆனால எத்தனை பாட்டு பாடுறப்ப எது இப்ப நீ நன்றி ராஜா நான் பாடுறேன்ல, அப்ப ஏன் அது ஒரு மாதிரி இருக்குது, நீ பாடுறப்ப ஏன் நல்லா வரலன்னா நான் என்ன பண்ணேன்னா, ஏற்கனவே காலையில் நிறைய சொல்லி முடிச்சுட்டேன், இனிமேல் ரிப்பீட் பண்ண மாட்டேன். என் உணர்ச்சிகள், எனக்கு குரல் நல்லா இல்லை, பாட முடியல, எனக்கு பாட வரல, ஆனால் நான் பாடும்போது என்ன கர்த்தரை தெரியப்படுத்த என்னுடைய அந்த ஃபீலிங்ஸ் நன்றி ராஜா அப்படின்னு தூக்கும்போது ஏன் நான் பாடுறது இருக்குன்னா அதுதான் காரணம். கர்த்தருக்கு முதலிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உம்மை உள்ளவரே என்னும் நன்மைகள் செய்வாரே, என்னும் நன்மைகள் செய்வாரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீயா ஒரு சொல்லி என்ன பார்த்து வேடிக்கை பார்க்கறாங்க. உன் ஆவியில என்னை ஆட்கொண்ட இயேசு யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, நீ நிற்கிற இடத்துல நாங்கள் முழங்கால் போட முடியும்டா. முழங்கால் பண்ணிட்டு என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன்.
மறுரூபமாகணும்னா நல்ல 1 மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்கணும். ஆத்மா நல்ல மறுரூபப்படணும்னா நல்ல தெய்வ சமுத்திரம் நல்ல விட்டு கொடுத்து ஆராதிக்கும் போது ஸ்தோத்திர பலி எழுதுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். என்னை மகிமைப்படுத்துகிறவனை நான் மகிமைப்படுத்துவேன். நன்றி ஆவியானவர். மகிமையான ஆராதனையை நல்ல ஆலோசனைகள் பண்ணீங்க. கோடி ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய கண்களோடு அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் உள்ள எங்கள் தேவனை நாங்கள் தரிசிக்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறார். பிரசனங்களை முக்கியமாய் கொடுக்கும். நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். நீ எந்த படியினாலே அழைக்கிறாயோ அந்த படியினாலே உனக்கு அழைக்கப்படும். நம்முடைய கிரியைகள் எல்லாம் மாறும் பொழுது தேவனுடைய கிரியைகள் மாறும் என்ற வெளிப்பாடு நீங்க காலையில் நான் பெற்றுக்கொள்ளும். என்ன கர்த்தர் எனக்காக ஒன்றும் கிரியை செய்யலையே அப்படின்னு யோசிச்ச பொழுது ஒரு ஆவில கர்த்தர் நோடு பேசினார். நீ எனக்கு முதலில் கொடு, நீ என்னை மகிமைப்படுத்த உயர்த்து, நீ என்னோடு வாசம் பண்ணு, நான் உன்னோடு வாசம் பண்ணுவேன். போன வருஷம் முழுக்க நான் கர்த்தரோட போராடுது. தேவனே உடைய கிரியைகள் பலத்த கிரியைகள் வேண்டும். ஆனால் எனக்கு ஒன்று புரிஞ்சது. சுத்தமானாகிய வில்லியம் கேரி சொன்னார், நீ கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யா, நீ தேவனுக்கு முதலிடம் கொடுக்குறியா மனுஷனுக்கு முதலிடம் கொடுக்குறியா, சூழ்நிலைகளை காரணம் காட்டுறியா இல்ல சூழ்நிலைகளை தோற்கடித்துட்டு தேவன சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறியா? ஒவ்வொரு சூழ்நிலைகளை நீ ஜெயிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அன்பு விரக்கமுக்கு நிறைந்த அன்பினாண்டவர் தன்னை மகிமையான நல்ல ஆராதனை இந்த நாள் முழுக்க நாங்கள் உண்மையை துடித்து ஸ்தோத்திரித்து நீர் எங்களை உருவாக்கின நோக்கமே உண்மை துதிக்க வேண்டும் என்பதற்காக, உண்மை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக, உண்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் முழு மனத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் சரீரம் உண்மை வாஞ்சிக்கிறது ராஜா. உங்களுடைய அன்பின் கரங்களில் உச்சிதமாய் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்த தொடர்ந்து உங்களுடைய வளர்த்த கிரியைகளை எண்ணிலே சபையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்விலே வளர்த்த கிரியைகளை கர்த்தர் காண்பிக்கும்படி நாங்கள் சொல்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. சபையில் ஒரு அறிவிப்பு. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். சங்கீதம் 102:15. ஏ சிவானந்தகுமார், ஏ ஜெனிஃபர் இருவரும் முன்னுக்கு வரவும். இருபத்தி 7/1/2019 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மகிமையின் தேவாலயத்தை சேர்ந்த அலெக்சாண்டர் செல்வி அவர்களின் குமாரத்தி செல்வி ஏ சசிகலா என்கிற ஜெனிஃபர் மணமகளுக்கும், அரியலூர் கயர்லாபாத் காலனி அன்பழகன் இளஞ்சியம் அவர்களின் குமாரன் ஏ சிவானந்தகுமார் என்கிற மோசே மணமகளுக்கும் பரிசுத்த மேல் விவாகம் செய்ய பரிசுத்தவான்களால் நிச்சயித்த வண்ணம் மகிமையின் தேவாலயத்தின் பாஸ்டர் சந்திரசேகர்
கிறிஸ்தவ திருமண பதிவாளர் அவர்கள் தலைமையில் திருமணம் நடைபெற உள்ளது. இந்த திருமணத்திற்கு நியாயமான கலைகள் ஏதும் இருப்பின் இந்திய தேச அரசாங்கத்தின் சட்டத்தின்படியும் சபைக்கு நீங்கள் தெரிவிக்கப்படும்படி எழுத்துப்பூர்வமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த வருஷத்துலேருந்து ஒவ்வொரு திருமணமும் ஆன்லைனில் பதிவு பண்ணி ஆன்லைனில் நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஆன்லைனில் வர்றதுனால எதை கொடுக்கணுமா இருந்தாலும் நீங்கள் எழுத்துப்பூர்வமாய் கொடுக்கப்படும்படி அரசாங்கத்தில் சட்டங்களை மாற்றியிருக்கிறார்கள். இது சபையில் அறிவிக்கப்படுகிற முதல் அறிவிப்பு. ஹல்லேலூயா. அவளுக்கு நேராக உங்கள் கைகளை நீட்டி சகோதரியானு வந்து ஜெபம் பண்ணுமா. திருமண காரியங்களை கற்று முன்னுக்கு இருந்து நடத்தி வைக்க வேண்டும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அப்பா பிதாவே, நேசதேவா, தகப்பனே கர்த்தாவே, சப்பா கொடுத்த நல்ல நேரத்துக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி சப்பா. தேவனே கர்த்தாவே சப்பா, இது தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா பலிபீடத்தில் இருக்கிற தகப்பனே கர்த்தாவே சப்பா, இது 2 பிள்ளைகளும் பாதப்பட்டு ஒப்பு கொடுக்கிற தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா, காரிய சுத்தியோ கர்த்தரால் வரும் என்று வாசிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா. இந்த திருமண காரியத்தை கர்த்தாவே உம்முடைய பாதப்பட்டு ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ஏசப்பா. தேவனே கர்த்தாவே சீவன் குமாரதி ஏசப்பா ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ராஜா ஏசப்பா. தேவனே கர்த்தாவே எங்க பலிபீடத்தின் பிள்ளை தகப்பனே கர்த்தாவே உமக்கு ஊழிய செய்கிற பிள்ளை உம்முடைய பாதப்பட்டு ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ஏசப்பா. மகளோட எண்ணங்களை ஏக்கங்களை விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன் நீர் ராஜா ஏசப்பா. மகள் தகப்பனே கர்த்தாவே எப்படி அவன் திருமணம் நடக்கணும், எவ்வளவு கிராண்டா நடக்கணும் ஏசப்பா எதிர்பார்க்கிறாங்க தகப்பனே கர்த்தாவே, அந்த அளவுக்கு நடக்க தேவன் நீர் அனுகிரகம் பண்ணுங்க தகப்பனே. ஐஸ்வர்ய சம்பளம் நீர் ராஜா கர்த்தாவே ஏசப்பா. உன் பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாத படிக்கு தகப்பனே அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாக தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா. தேவன பிள்ளையோட பண தேவைகள் ஏசப்பா முதலாவது தேவன் நீங்க சந்தேக ராஜா ஏசப்பா. இந்த திருமண காரியத்தை தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா இந்த பிரசங்கம் இறங்கி வரப்போற தயவுக்காக நன்றி தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா. தொடக்கம் முதல் முடி மட்டும் கிருபை இருக்கட்டும் தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா. குடும்பத்தை ஆசீர்வதி தகப்பனே. மணமகனோட குடும்பத்தை மணமகளோட குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா ஏசப்பா. இந்த திருமண காரியங்களை கர்த்தாவே நேர்த்தியாய் பண்ணி கொடுங்க தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா. தேவனே காணா ஊர்ல எப்படி தேவன் ஒரு அற்புதத்தை நடத்தினோட தகப்பனே கர்த்தாவே அதே போல தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா மகளோட வாழ்க்கையில கூட நீ அற்புதத்தை நடத்தும் தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா. தேவன் நீ மகள் வந்து கர்த்தாவே ஏசப்பா குடும்பத்திற்கு தகப்பனே கர்த்தாவே ஏசப்பா திராட்சை கொடியை போல இருக்க தேவன் நீர் அனுகிரகம் பண்ணுங்க தகப்பனே ஏசப்பா. சபைக்கும் கர்த்தாவே ஏசப்பா குடும்பத்துக்கும் சாட்சியா இருக்க தேவன் நீர் அனுகிரகம் பண்ணுங்க. இந்த திருமணத்தை நடவைத்திருக்கிற ஊழியரும் பாதப்பட ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவை பொறுப்படுத்திக்கொள்ளும். துதிக்கிற மகிமை நமக்கே செலுத்துகிற ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளுங்க பார்க்கிறார்கள். ஆமென். கைகளை தட்டமா சந்தோஷத்தை கொடுத்துவோமா. சபையார் எல்லாரும் இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காரணம் உங்களுடைய சபையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கடைசி வாரம் திருமணம் நடந்துச்சு. ஜனவரி மாதம் நடக்கணும் நம்ம எதிர்பார்த்தோம். தேவன் அந்த கட்டை உடைச்சி ஒவ்வொரு மாதமும் 4வது வாரம் திருமண காரியங்களை கர்த்தர் கைகூட வரப்படுகிறார். அடுத்த மாதத்துலையும் இயேசுவின் நாமத்தில் இதே சபையில் இதே வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் திருமணம் செய்து வைக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நல்லா கையில் சொல்லுவோம். அது ஒரு அருமையான சாட்சி என்னன்னா, மோனிஷா மணிகண்டன் கல்யாணத்தில் இவங்க 2 பேரும் மணமகளும் தோழனும் தோழியுமா உட்கார்ந்தாங்க. அதே மாதிரி இப்போ இவங்களுடைய கல்யாணத்தில் நீங்கள் 2 பேருமே நேரத்தோடு வந்து அல்லேலூயா சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு நிறைய காரியங்கள் இருக்கும். புதுசாக நிறையா மக்கள் வெளியே உங்கள் கல்யாணத்தில் என்னென்னலாம் நடந்துச்சோ அதெல்லாம் இருக்கும். சர்ச் முடியறதுக்குள்ளவே ஓடிடக்கூடாது. 10 மணிக்குள்ள தான் கல்யாணம் இருந்து எல்லா கல்யாண காரியத்தையும் நம்ம செஞ்சு வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் மங்கள காரியத்தை செய்வார். நான் கர்த்தருடைய ஜனங்களை பார்ப்பேன். உங்கள் கிரியைகள் மாறும்போது கர்த்தருடைய கிரியைகள் மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless. God bless. ஹல்லேலூயா. திருமண காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா பிஸியா இருந்திருக்கீங்க இந்த வாரம் தெரியும் எனக்கு.